அண்ணாமலை மீது குற்றச்சாட்டு. அண்ணாமலை 80 கோடி ரூபாயில் சில இதுங்களெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு வந்துருக்கு. இன்றைக்கி அண்ணாமலை அதுக்கு ஒரு பதில் அறிக்கை விட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு நிலத்தை வாங்கினது உண்மை, அது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் வாங்கியிருக்காரு. அதுக்கு 40 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினேன்னு அவரே ஒத்துக்கிறார். நீங்கள் 40 லட்ச ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டால் அந்த நிலத்தின் அரசாங்க மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நீங்கள் 40 லட்சம் கட்டினீங்கன்னா 4 கோடி. ஆனால் சந்தை மதிப்பு 8 to 12 கோடி. ஆக சந்தை மதிப்பில் 8 to 12 கோடி மதிப்புள்ள நிலத்தை அவர் மனைவி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. கேட்டால் என்ன சொல்கிறாரு, நான் மாதம் அதுக்கு இது கட்டுறேங்கிறாரு, பணம் லோன்லாம் கொடுக்கல, இவர் பணம் கொடுக்குறாரு. அப்போ 8 கோடிக்கு ஒரு 4 to 8 to 10 12 கோடிக்கு மாதம் நீங்கள் எவ்வளோ இது கட்டணும் தெரியுமா? மாதம் 10 to 15 லட்சம் ரூபா கட்டணும் மாதம். உங்களுக்கு பென்ஷன் இல்லை, நீங்கள் 10 வருஷத்துலேயே வெளியில் வந்துட்டீங்க போலீஸில் இருந்து. மினிமம் 20 வருஷம் இருந்தால் தான் பென்ஷன். உங்கள் மனைவி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா மாதம் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே வராது. 2 லட்சம் 3 லட்சத்தை வச்சு எப்படி நீங்கள் 10 கோடிக்கு நிலம் வாங்கினீங்க? அது 40 லட்சம்னா அதனுடைய சந்தை மதிப்பு 10 to 12 கோடி கோயம்புத்தூரில். இதுக்கு பதில் சொல்லலை. ஆக இது ஒரு 10 to 12 கோடி தனி ஊழல். இன்னும் 2 தான் அவரே ஒத்துக்கிட்டார். இன்னும் திருப்பி வந்துடும், ஆதாரம் கிடச்சிருச்சு. பால் பண்ணை கட்டுறதுக்கு அது ஒரு இது அப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ பால் பண்ணை அவர் வைக்கிற பண்ணை பெரிய கோடிக்கணக்கில் உள்ள பண்ணை. அவர் 10-20 கோடி அதுக்கு பால் பண்ணை இவர் இது போட்டிருக்காருன்னா அதில் 60% தான் லோன் கொடுப்பான். கிட்டத்தட்ட அவர் 40% லோனை இவர் கொடுக்கணும். 4-5 கோடிக்கு இவர் பணம் கொடுக்கணும். அப்போ தான் லோன் கிடைக்கும். லோனு முழு தொகைக்கும் கொடுக்க மாட்டான். அப்போ அது கொடுக்கணும். அதுக்கு செக்யூரிட்டியாக நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? அந்த 8 to 10 கோடிக்கு நீங்கள் பால் பண்ண வைக்கிறீங்கன்னா அதுக்குரிய செக்யூரிட்டி சொத்தை நீங்கள் காமிக்கணும். அது எந்த சொத்தை காமிச்சிங்க? யார் சொத்தை காமிச்சிங்க? அந்த 8 to 10 கோடி உங்களுக்கு எப்படி வந்தது சொத்து? பால் பண்ணி டைரெக்டாக ஆரம்பிச்சிட முடியாத, எல்லோரும் ஆரம்பிச்சிட முடியாத. குறைந்தது 40% பணத்தை நீங்கள் போடணுமே. இந்த இதுக்கெல்லாம் கணக்கு இல்லையே.